மக்களவை தேர்தலோட 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்னைக்கு 8 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களுக்கு நடக்குது. ஏற்கனவே நடந்த 4 கட்ட தேர்தல்களில் மொத்தமுள்ள 543 தொகுதிகளில் 378 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கு. அதோட இன்னைக்கு நடந்துட்டு இருக்க இந்த 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு 49 தொகுதிகளுக்கு நடந்துட்டு இருக்கு. இதுல பீகார் மாநிலத்தோட 5 தொகுதிகள், ஜார்க்கண்ட் மாநிலத்தோட 3 தொகுதிகள், மகாராஷ்டிரா மாநிலத்தோட 13 தொகுதிகள், ஒடிசாவோட 5 தொகுதிகள், உத்தரப்பிரதேச மாநிலத்தோட 14 தொகுதிகள், மேற்கு வங்க மாநிலத்தோட 7 தொகுதிகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களான ஜம்மு காஷ்மீரோட 1 தொகுதி மற்றும் லடாக்கோட 1 தொகுதியும் அடங்கும். கடந்த 2019ஆம் ஆண்டுல நடந்த தேர்தலில் இந்த 49 தொகுதிகளில் தற்போது இந்தியா கூட்டணியில் இருக்க கட்சிகள் வெறும் 8 தொகுதிகளில் மட்டுமே ஜெயிச்சிருந்துச்சு. பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 39 இடங்களை ஜெயிச்சிருந்துச்சு. தற்போது வாக்குப்பதிவில் இருக்க சில தொகுதிகளில் முக்கியமான தலைவர்கள் போட்டியிடும் தொகுதிகளும் இருக்கு. குறிப்பா உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில காங்கிரஸோட ராகுல் காந்தி, அமேதி தொகுதியில பாஜகவோட மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்மிருதி இரானி, லக்னோ தொகுதியில பாஜகவோட மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங், கைசர்கஞ்ச் தொகுதியில பிரிஜ் பூஷன் சரண் சிங்கோட மகன் கரண் பூஷன் சிங், பீகார் மாநிலம் சாரன் தொகுதியில ஆர்ஜேடி தலைவரும் பீகார் முன்னாள் முதல்வருமான லல்லு பிரசாதோட மகளான ரோஹிணி ஆச்சாரியா, மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை வடக்கு தொகுதியில மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்ட அரசியல் வாரிசுகளும் மூத்த அரசியல்வாதிகளும் களமிறங்கி இருக்கிறதால சிறப்பு கவனத்தை ஈர்த்திருக்கு இந்த 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு. இதுல ஒடிசா மாநிலம் மக்களவை தேர்தலோட சேர்த்து 2ஆம் கட்ட சட்டப்பேரவை தேர்தலோட வாக்குப்பதிவையும் சந்திக்க இருக்கு. 147 சட்டமன்ற தொகுதிகளில் இன்னைக்கு 35 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றுட்டு வருது. இந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நவீன் பட்நாயக்கோட பிஜு ஜனதா தளம், பாஜக, காங்கிரஸ்னு மும்முனை போட்டி நிலவிட்டு வருது.